வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட நீங்க அனுப்பின சில வரைபடங்களும் வீடியோக்களும் இருக்கு. இத வச்சு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலசப் போறோம். ஆமா. இதோட பேரு டர்பைன் மெக்கானிசம். நம்ம நோக்கம் என்னன்னா, ஸ்பைடர் வெப் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸுகள எப்படி படிப்படியா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கிளைம் பண்றதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். சொல்லப்போனா இந்த வரைபடங்கள் ஒரு மேப் மாதிரி. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கடைசி இலக்கு வரைக்கும் எப்படி போகணும்னு காட்டுது. ஆமா. நாம இத ஒவ்வொரு ஸ்டெப்பா பிரிச்சு ஒவ்வொரு கட்டத்திலயும் என்ன நடக்குது, நீங்க என்ன முடிவுகள் எடுக்கணும், அந்த முடிவுகளுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். சூப்பர். சரி, அப்ப பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வரைபடங்கள் படி பார்த்தா முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். ஸ்பைடர் வெப் இல்லனா டவோ மூலமா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ம். இதுதான் நம்மளோட புதையல். இதை எடுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். கரெக்ட். ஆனா அந்த புதியல் பெட்டியை திறக்க ஒரு சாவி வேணும். இங்க அந்த சாவி தான் எனர்ஜி, அதாவது சக்தி. ஓ, இதுதான் முதல் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். உங்ககிட்ட எவ்வளவு ரிவார்டு இருக்கோ அதை கிளைம் பண்ண கிட்டத்தட்ட அதே அளவு சக்தி தேவைப்படும். அப்படியா? சக்தி இல்லாம நீங்க அடுத்த கட்டத்துக்கே நகர முடியாது. இது இந்த சிஸ்டமோட ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. ஓகே. அப்போ இந்த எனர்ஜிங்கிற சாவிய நாம எப்படி உருவாக்குறது? நம்ம சோர்ஸ்ல ரெண்டு வழி இருக்குன்னு காட்டுது. ஒன்னு பிளெட்ஜ் எல்ஜிஎன்எஸ், இன்னொன்னு பர்ன் எல்ஜிஎன்எஸ். ஆமா. ஒரு நிமிஷம். பர்ன். ஆ, என் டோக்கன்களை நான் எரிக்கணுமா? அது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. எதுக்காக ஒருத்தர் அவங்களோட சொத்தை நிரந்தரமா அழிக்கணும்? நல்ல கேள்வி. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்க பயம் தெளிவாயிடும். இது உங்களுடைய முதலீட்டு திட்டத்தை பொறுத்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. ம், பிளெட்ஜுங்கிறது ஒரு பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி. உங்க பணம் பத்திரமா இருக்கும், வட்டியும் வரும். ஆனா பர்னுங்கிறது செஸ் விளையாட்டுல ஒரு சிப்பாயா தியாகம் செஞ்சு ராஜாவை ஜெயிக்க வைக்கிற மாதிரி. ஓஹோ, உடனடி பலன் கிடைக்கும், ஆனா அந்த சிப்பாய் திரும்ப கிடைக்காது. சுவாரஸ்யமான ஒப்பீடு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது பிளெட்ஜ் பத்தி சொல்லுங்க. சரி, பிளெட்ஜ் பண்ணும்போது நீங்க உங்க எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை இழக்க தேவையில்லை. அத 365 நாளைக்கு ஸ்டேக் பண்றீங்க. ஒரு வருஷத்துக்கா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு அது ஒரு லாக்கர்ல பூட்டி வைக்கிற மாதிரி. ஒரு வீடியோ கணக்குப்படி ஒரு எல்ஜிஎன்எஸ் டோக்கனை நீங்க பிளெட்ஜ் செஞ்சா அன்னைய இண்டெக்ஸ் பொறுத்து சுமார் 2.05 சக்தி கிடைக்கும். சரி. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஸ்டேக் பண்ண எல்ஜிஎன்எஸ் வட்டியோட, அதுவும் கூட்டு வட்டியோட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் ஒரு 12லிருந்து 17 எல்ஜிஎன்எஸ்ஸா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. வாவ், இது ஒரு பாதுகாப்பான நீண்டகால வளர்ச்சி பாதைன்னு சொல்லலாம். புரியுது. என் டோக்கன்ஸ் பத்திரமா இருக்கு, சக்தியும் கிடைக்குது, ஒரு வருஷம் கழிச்சு வட்டியோட திரும்பவும் வருது. இது ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா. சரி, இப்போ அந்த செஸ் விளையாட்டுக்கு வருவோம். பர்ன் பண்றதுல என்ன அவ்ளோ பெரிய நன்மை இருக்கு? பர்ன் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி உங்க எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை நிரந்தரமா அழிக்கிறீங்க. அவை பிளாக் செயின்ல இருந்து முழுசா காணாம போயிடும். ம், ஆனா இந்த தியாகத்துக்கு பதிலா உங்களுக்கு உடனடியா நிறைய சக்தி கிடைக்குது. பிளெட்ஜ் பண்றதை விட கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல. அப்படியா? ஆமா. அதே வீடியோ கணக்குப்படி ஒரு எல்ஜிஎன்எஸ் டோக்கனை பர்ன் செஞ்சா சுமார் 4.34 சக்தி கிடைக்குது. உங்ககிட்ட கிளைம் பண்ண வேண்டிய ரிவார்ட் அதிகமா இருந்தா நிறைய சக்தி தேவைப்படும் இல்லையா? அப்போ பர்ன் பண்றது ஒரு வேகமான வழியா இருக்கும். அப்போ உடனடி சக்திக்கு பர்ன், நீண்ட கால வளர்ச்சிக்கு பிளெட்ஜ். ஆனா ஒரு சோர்ஸ்ல ஒரு கணக்கு போட்டு காட்டுறாங்களே, ஒரு வருஷ கண்ணோட்டத்துல பார்த்தா பிளெட்ஜ் முறையில ஒரு எல்ஜிஎன்எஸ் மூலமா வர்ற மொத்த பலன் சுமார் 36.6 எல்ஜிஎன்எஸ்ஸா இருக்குன்னு சொல்லுது. ஆமா. ஆனா பர்ன் முறையில அதே ஒரு எல்ஜிஎன்எஸ் மூலமா வர்ற மொத்த பலன் சுமார் 52.8 எல்ஜிஎன்எஸ்ஸா இருக்கும்னு கணக்கிட்டு இருக்காங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா நீண்ட காலத்திலயும் பர்ன் தான் லாபகரமா தெரியுது. இது எப்படி? சரிதான். அந்த கணக்கீடு பர்ன் பண்றதால கிடைக்கிற அதிக சக்தியை வச்சு நீங்க எவ்வளவு அதிகமா ரிவார்டுகளை கிளைம் பண்ண முடியுங்கிறதையும் கணக்குல எடுத்துக்குது. அதனால தான் அந்த மொத்த பலன் அதிகமா தெரியுது. ஆனா ஆனா என்ன? இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு தோணுது. அந்த கணக்கீடு எல்ஜிஎன்எஸ் டோக்கனோட விலை மாறாம இருக்கும்னு ஒரு அனுமானத்துல செஞ்சது தானே? கரெக்ட். ஒருவேளை எல்ஜிஎன்எஸ் விலை ஒரு 10 மடங்கு ஏறிடுச்சுன்னா நான் பர்ன் பண்ணது எவ்வளோ பெரிய நஷ்டமா இருக்கும்? அந்த ரிஸ்க பத்தி அந்த ஆதாரம் எதுவும் சொல்லுதா? மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க சரியா கவனிச்சீங்க. அந்த ஆதாரம் இந்த விலை உயர்வின் ஆபத்தை பற்றி பெருசா பேசல. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எடுத்த ஒரு ஸ்னாப்ஷாட் கணக்கு தான். ஓ, அப்போ இது ஒரு சூதாட்டம் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். எல்ஜிஎன்எஸ் விலை இப்படியே இருக்கும் இல்ல குறையும் நீங்க நினைச்சா
பேர்ன் பண்றது லாபகரமா இருக்கலாம். ம். இல்ல எல்ஜிஎன்எஸ் விலை பல மடங்கு உயரும்னு நீங்க நம்பினா பிளட்ஜ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். தெளிவா புரிஞ்சது. சரி, இப்போ என்கிட்ட சக்தி இருக்கு. ம். பிளட்ஜ் பண்ணணுமா இல்ல பர்ன் பண்ணணுமான்னு ஒரு வழியா முடிவு பண்ணிட்டேன். இந்த சக்தியை வச்சு நான் என்ன செய்யணும்? இப்போ நீங்க டர்பைனோட மைய அறைக்குள்ள போறீங்க. அந்த இடத்தோட பேரு டர்பைன் செக்ஷன். டர்பைன் செக்ஷன். ஆமா, இங்க தான் முக்கியமான ஒரு பொருத்துதல் நடக்குது. அதாவது உங்க கிட்ட இருக்கிற ரிவார்டை 1.1 விகிதத்துல டை அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேபிள் காயினோட பொருத்தணும். ம். எதுக்கு டை? அது ஒரு ஸ்டேபிள் காயின். அதோட மதிப்பு எப்பவும் $1 சமமா இருக்கும்னு தெரியும். ஆனா எதுக்கு இங்க அதை பயன்படுத்தணும்? இது இந்த அமைப்போட ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, நீங்க 2.5 எல்ஜிஎன்எஸ் ரிவார்டை கிளைம் பண்ண 2.5 எல்ஜிஎன்எஸ் டோக்கனையே பொருத்தணும்னு ஒரு ரூல் இருந்தா என்ன ஆகும்? ம். எல்ஜிஎன்எஸ் விலை ஏறும்போதும் இறங்கும்போதும் பெரிய குழப்பம் வரும். ஆனா டை பயன்படுத்தும் போது நீங்க 2.5 எல்ஜிஎன்எஸ் ரிவார்டை கிளைம் பண்ண சரியா $2.5 மதிப்புள்ள டையை பொருத்தினா போதும். இது கணக்கு ரொம்ப எளிமையாக்கிடுது இல்லையா? ஆமா, இது ஒரு நல்ல வடிவமைப்பு தான். ஆனா ஒரு வீடியோல ஒரு நடைமுறை சிக்கலை பத்தி பேசுறாங்களே, எல்லார்கிட்டயும் கையில டை இருக்காதே, அப்ப என்ன பண்றது? ஆமா, இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால் தான். அதுக்கு வழி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மத்த எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள்ல சிலதை அன்ஸ்டேக் பண்ணி அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல டையா மாத்திக்கணும். இதுல இன்னொரு செலவு இருக்கு. அப்படி மாத்தும்போது ஒரு சோர்ஸ் சொல்ற மாதிரி 5% வரைக்கும் சர்வீஸ் ஃபீ இல்லனா ஸ்லிப்பேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அப்போ $100 மதிப்புள்ள ரிவார்டை கிளைம் பண்ண டிஏஐ வாங்குறதுக்கே எனக்கு $5 வரைக்கும் செலவாகலாம். இதையும் நாம கணக்குல எடுத்துக்கணும், சரிதானே? நிச்சயமா. இந்த டிரான்சாக்ஷன் கட்டணங்கள் எல்லாமே இந்த முழு ப்ராசஸோட ஒரு பகுதி தான். இத காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ் மாதிரி நினைச்சுக்கணும். இந்த செலவுகளையும் தாண்டி இறுதி ரிவார்டு உங்களுக்கு லாபகரமானதான நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ சக்தியை பயன்படுத்தியாச்சு, ரிவார்டை டர்பைன் பகுதிக்கு மாத்தியாச்சு, தேவையான டிஏஐயையும் பொருத்தியாச்சு. நான் இப்போ கிளைம் பட்டன் அழுத்தலாமா? கொஞ்சம் பொறுமை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படி இருக்கு. நீங்க இந்த பரிவர்த்தனையில பங்கேற்று உங்க வாலெட் மூலமா ஒப்புதல், அதாவது பார்ட்டிசிபேட் அல்லது அப்ரூவ் கொடுக்கணும். ஓகே. இது ஒரு பிளாக்செயின் டிரான்சாக்ஷன். நீங்க ஒப்புதல் கொடுத்த உடனே உங்க கிளைம் ஒரு பாதுகாப்பு பெட்டகத்துக்குள்ள போயிடும். அதுதான் 24 மணி நேர லாக் காலம். ஐயோ, 24 மணி நேர காத்திருப்பா? எனக்கு பொறுமையே கிடையாது. அந்த பட்டன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு போனை பார்த்துட்டே இருப்பேன் போல. எதுக்காக இந்த 24 மணி நேர காத்திருப்பு? இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த சைலண்ட் லாக் பீரியடுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, இது பிளாக்செயின்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்களை உறுதிப்படுத்தவும் தவறுகளை தவிர்க்கவும் உதவுது. ம். ரெண்டாவது, ஃபிளாஷ் லோன் மாதிரியான திடீர் தாக்குதல்கள்ல இருந்து இந்த சிஸ்டத்தை பாதுகாக்க இது ஒரு தடையா இருக்கலாம். சுருக்கமா சொன்னா, இது சிஸ்டமோட பாதுகாப்பை உறுதி செய்யுது. ஓகே, பாதுகாப்புன்னா சரிதான். 24 மணி நேரம் பொறுமையா காத்திருந்துட்டேன். இப்போ கிளைம் பண்ணலாமா? வரைபடங்கள்ல 2 கிளைம் பட்டன் காட்டுது. ஒன்னு ரிவார்ட் டோக்கன்களை வாலெட்டுக்கு கிளைம் செய்தல். இதுதான் நாம எதிர்பார்த்த நம்ம ரிவார்டு. ஆமா, ஆனா இன்னொன்னு, மேட்சிங் நிதிகளை ஸ்டேக்கிங்கில் உள்ள எல்ஜிஎன்எஸ் ஆக கிளைம் செய்தல்னு இருக்கு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் இந்த டர்பைன் மெக்கானிசமோட புத்திசாலித்தனமே இருக்கு. இதுதான் இந்த பயணத்தோட ஆச்சரியமான ஒரு திருப்பம். இருங்க, நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். நான் ரிவார்டை கிளைம் பண்ண 2.5 டேஐ உள்ள போடுறேன். எனக்கு என் 2.5 எல்ஜிஎன்எஸ் ரிவார்ட் கிடைக்குது. அதோட நீங்க போட்ட 2.5 டேஐ உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் டோக்கனா திரும்பவும் கிடைக்குது. அப்போ நான் போட்ட காசு எனக்கு திரும்ப வந்துடுதா? ஆனா வேற வடிவத்துல. இது உண்மையா? 100% உண்மை. அதுதான் இந்த சிஸ்டத்தோட மைய அம்சம். நீங்க பொருத்தறதுக்காக பயன்படுத்தின டிஐ தொகை வீணா போகாது. அட, அது உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களா திரும்ப கிடைச்சு நேரடியா உங்க ஸ்டேக்கிங் அக்கவுண்ட்ல சேர்ந்துடும். இது ஒரு கட்டணம் கிடையாது, இது ஒரு கட்டாய முதலீடு. வாவ்! இது உண்மையிலேயே ஒரு அஹா மொமெண்ட் தான். அப்போ நான் ரிவார்டை கிளைம் பண்ணும்போதே தெரியாமலேயே என் சொத்தையும் வளர்த்துக்கிறேன். மிகச்சரி. இது வெறும் ஒரு ப்ராசஸ் இல்ல, இது ஒரு ரீசைக்ளிங் மெக்கானிசம். நான் போட்ட பணம் திரும்பவும் எனக்கே முதலீடா வந்து சேருது. இது சூப்பரா இருக்கே. ஆமா, சுருக்கமா சொன்னா இந்த ப்ராசஸ் முடியும் போது உங்க அசல் ரிவார்டையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க மேட்ச் பண்ண பணமும் எல்ஜிஎன்எஸ் வடிவத்துல உங்களுக்கே திரும்ப வந்துடுது. அப்ப நான் செலவு பண்றது? நீங்க உண்மையா செலவு பண்றது என்னன்னா, சக்தி வாங்கறதுக்காக பிளெட்ஜ் அல்லது பர்ன் பண்ண எல்ஜிஎன்எஸ், அப்புறம் அந்த சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுலயும் பிளெட்ஜ் பண்ண எல்ஜிஎன்எஸ் கூட ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஆக இந்த டர்பைன் மெக்கானிசம்ங்கிற முழு பயணத்தையும் திரும்பி பார்த்தா இது ஒரு புதையல் வேட்டை மாதிரி இருக்கு. முதல்ல புதையல, அதாவது ரிவார்டை கண்டுபிடிக்கிறோம்.
அப்புறம் அத திறக்க ஒரு சாவிய, அதாவது சக்திய உருவாக்க 2 வழிகள்ல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறோம். பிளெட்ஜ் அல்லது பர்ன். ஆமா. பிறகு ஒரு சவால, அதாவது DAI பொறுத்துறத சந்திக்கிறோம். ஒரு நாள் காத்திருப்புக்கு பிறகு புதையல் நம்ம கைக்கு கிடைக்குது. ஆச்சரியமா, அந்த சவால சந்திக்க நாம பயன்படுத்திய கருவியும், அதாவது அந்த DAIயும் நமக்கு ஒரு புதிய சொத்தா மாறிடுது. அருமையான தொகுப்பு. இந்த ப்ராசஸை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. சொல்லுங்க.